சர்வேஷ். இந்த வீடியோல நம்ம சைரன் படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு மாசமோ இல்லை ஒரு மார்ச் 23 வரைக்கும் வீடியோ வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு செமஸ்டர் போயிட்டு இருக்கு காலேஜில். ஸோ ஒரு மாதம் வரைக்கும் வீடியோ வராது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஜெயம் ரவி ஆக்ட் பண்ண சைரன் படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டோம்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு 14 வருஷம் கழிச்சு ஜெயிலை விட்டு வெளில வராது. அப்புறம் திடீர்னு நிறைய கொலைகள் நடக்குது. நம்ம ஹீரோ ஜெயிலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் இவர் மேல ஹீரோ நம்ம ஜெயம் ரவி மேல சந்தேகப்படுறாங்க. ஸோ கடைசியில என்ன ஆச்சு, அந்த கொலை யாருதான் பண்ணா, இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, அதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட பாசிட்டிவ் கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த படத்தோட ஜெயம் ரவியோட ஆக்டிங் சொல்லுவேன். சூப்பரா நடிச்சிருக்காரு. நான் கூட என்ன நடிச்சிருப்ப தில்லி மாதிரி தான் இருக்கும், சும்மா கைதி படத்தை ரீமேக் பண்ணி இருப்பாங்க நினைச்சா, பட் மனுஷன் சூப்பரா நடிச்சிருக்காப்புல. அவருக்கு அந்த வயசான கெட்டப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரொம்ப ஒரு வயசான ரோலு அவருக்கு ரொம்ப சூட் ஆச்சு. ஸோ அவர் ஆக்டிங் வந்து ஒரு புதுசா இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது ஒரு புதுசா ஒரு வயசான ரோல் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. இது ரொம்ப புதுசா இருந்துச்சு. இவர் வயசான ரோல்ல பண்ணும்போது ஒரு புதுசான ரோல் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இவர் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. அந்த பிளாஷ்பேக்கு, இந்த வயசான கெட்டப்பா இருக்கும் சரி, எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துல பொண்ணு அப்பா சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அவ்வளவா எமோஷன் வரலனாலும் லைட்டா அங்க எமோஷன் இருந்துச்சு. அது கொஞ்சம் நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு லைட்டா கனெக்ட் ஆச்சு. ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா ஒரு 10-15 நிமிஷம் ஒரு ஏதா சுமாரான படம் மாதிரி தான் போகும். அப்புறம் படம் சும்மா ரேஸ் மாதிரி, கார் ரேஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கு படம். அடுத்தது இந்த கிரைம், அந்த கதைக்குள்ள போய் அந்த கொலை நடக்கும். அந்த அப்படியே அந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்படியே யார் கொலை பண்ணிருப்போம், யார் கொலை பண்ணிருப்பான்னு அந்த இன்ட்ரெஸ்டோடய நீங்க படம் பார்ப்பீங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட நம்ம யோகி பாபு இருக்காருல்ல, அவர் போடக்கூடிய கவுண்டரு காமெடி எல்லாமே இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் ரீசெண்டா பண்ற படத்தெல்லாம் காமெடியே என்னடா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த படத்துல ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல், அவருக்கு என்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்காங்க அந்த ரோல் அவர் அழகா நீட்டா காமெடி வந்து அழகா பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம கீர்த்தி சுரேஷும் ஒரு டீசென்டான ரோல்ல நடிச்சிருக்காங்க. நம்ம அனுப்பமா அவங்களும் ஒரு நீட்டான அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அவங்க ஒரு நீட்டா செஞ்சிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் மக்களே எனக்கு தோணுன பாசிட்டிவ். நெகட்டிவ்குள்ள போயிடலாம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவா நான் என்ன பார்க்கறேன் அப்படின்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் ஜவ்வா இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரேசியா இருந்துச்சோ, செகண்ட் ஹாஃப் ரேசியாவே இல்லை. ஒரே ஜவ்வா இழுக்கிறானுங்க. தேவையில்லாத சீன்ஸ், பிளாஷ்பேக்கு, ஏதோ ஆம்புலன்ஸ், அப்படி இப்படி ஜவ்வா அழைச்சு போயிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கு. படத்துல லாஜிக்கல் மிஸ்டேக் இல்லைன்னா சொல்ல முடியாது, கண்டிப்பா இருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸ் எனக்கு வந்து ஒரு லைட்டா டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நார்மல் கிளைமேக்ஸா இல்லாம ஒரு எப்ப பார்த்தாலும் சுமாரான கிளைமேக்ஸை வச்சுட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஸோ அப்புறம் சாம் சிஎஸோட பிஜிஎம் வந்து ஒரு டீசென்டான பிஜிஎம்மா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவர் நல்லா போட்டிருந்தாரு, இன்ட்ரெஸ்ட் வர வரைக்கும் நல்லா போட்டிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் வந்து அவர் பிஜிஎம் எங்க போச்சுன்னே தெரியல, எல்லாமே டவுன் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து இந்த படத்துல நல்லா இருக்கும். அந்த கண்ணம்மா சாங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் செகண்ட் ஹாஃப் இந்த பிளாஷ்பேக் எதுக்குடா எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல.
ஜவ்வா இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பிளாஷ்பேக் இந்த படத்துக்கு தேவை. ஒரு சுருக்கமா ஒரு கிறிஸ்பான ஒரு பிளாஷ்பேக்ல முடிச்சிருக்கலாம். இவங்க நான் அதை காட்டுறேன் லவ்வ காட்டுறேன்னு சொல்லி ஜவ்வு ஜவ்வா இழுத்துட்டானுங்க. அனுப்பமா அனுப்பமாவுக்கு இந்த படத்துல ரோல் இருக்கா அவரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இந்த படத்துல ஒரு ரோலுமே இல்லை. சும்மா தண்ணி கேன் போட வந்த ரோல் தான். வெறும் பிளாஷ்பேக்ல வருவாங்க, அப்புறம் இறந்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த படம் எப்படி போல இருக்கு, பார்க்கலாமே இல்லையா அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு டீசெண்டான மூவி. செகண்ட் ஹாஃப் ஒரு ரொம்ப ரொம்ப மொக்கைய போனதுனால இது ரொம்ப ஒரு டீசெண்டான மூவி. இது ஒரு கமர்ஷியல் மூவி. பட் இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ